நண்பர்களே வணக்கம். நார்மலா போலீஸ் வந்து ரோட்ல நின்று மக்கள் யாராவது தப்பு பண்ணா உடனே ஒரு பெனால்ட்டி போடுவாங்க. டிராபிக் போலீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. போலீஸ் தப்பு பண்ணா போலீஸ் கிட்ட பெனால்ட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா? அதுதான் நம்ம இப்ப செஞ்சிருக்கிறோம். மாநில மனித உரிமை ஆணையத்துல தப்பு செஞ்ச காவல்துறை ஆய்வாளர் தேவராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் கவிதா மீது நம்ம மனித உரிமை ஆணையத்துல வழக்கு தொடர்ந்து அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அறப்போர் தன்னார்வலர்களுக்கு தலா ₹1 அபராதம். ₹1 தானா? ₹1 1,00,000 1,00,00,000 இல்லை, நம்ம கேட்டதே ₹1 தான். அது ஒரு சிம்பாலிக்கா நமக்கு வந்து ஒரு அடையாளம். ஒரு அடையாளம் மட்டும் கிடையாது, இது ஒரு முக்கியமான விக்டரியும் கூட. ஏன்னா நமக்கு தேவை இவங்க கிட்ட இருந்து பணம் கிடையாது இல்லையா? நமக்கு தேவை இவர்கள் செய்தது தப்பு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வருவதுதான். அந்த மனித உரிமை ஆணையத்தின் முக்கியமான தீர்ப்பு குறித்து தான் நாம இந்த வீடியோல பார்க்கணும். இது என்ன அப்படின்னா, 2019ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம், அப்போ முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி மிகப்பெரிய அளவுல ஊழல்கள் சென்னை குவை மாநகராட்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு புகார் கொடுத்திருந்தோம். ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம் உயர் நீதிமன்றத்தில். தொடுத்த உடனே நம்ம மேல வரிசையாக ஒரு 15 மான நஷ்ட வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டது. அப்ப அமைச்சர் மற்றவர்கள்லாம் சேர்ந்து அந்த மான நஷ்ட வழக்குல முதல் ஒரு இன்ட்ரிமா அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, முதல்ல இவங்க பேசக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ₹1 கோடி ஒவ்வொரு வழக்கிலும் கேட்டாங்க. அப்புறம் 15 வழக்குன்னு கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பேசக்கூடாதுன்னு சொன்ன வழக்கு வந்து இந்த உயர் நீதிமன்றத்துல முதல்ல இன்ட்ரிமா விசாரிக்கப்படுது பார்த்தீங்களா? அதுல நம்ம ரொம்ப தெளிவா ஆதாரங்கள்லாம் வச்சு ஜூன் 2019 இல்ல அறப்போர் இயக்கம் ஆதாரங்களோட தான் பேசியிருக்கிறாங்க. பிரைமா பேசி இது அவங்களோட பேச்சுரிமை கருத்துரிமை, அதனால அவர்கள் பேசலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்துருது. வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, அவரோட பெட்டு இங்க ஒருத்தர் போலீஸ் கமிஷனர் ஒருத்தர் இருந்தார், AK விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அமைச்சர் வேலுமணியை போய் சந்திக்க சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ அதற்கு பிறகு அவர் கோபமாகி வரிசையா நம்ம மேல FIR போட ஆரம்பிக்கிறாரு. ஒன்னு இது நடக்குது, முடியாதுன்னு வேற சொல்லிடுறேன். அதற்கு பிறகு செம்மஞ்சேரி காவல் நிலையம் வேற சோழிங்கநல்லூர் ஏரியில உள்ள மண்ணை கொட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு வேற நம்ம ஒரு புகார் தெரிவிச்சிட்டோம். அவ்வளவுதான். இந்த ஆணையர் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் இவங்க மேல எல்லா வழக்குகளும் பதிவு பண்ணுங்கன்னு பொய் வழக்கா பதிவு பண்றதுக்கு அவரு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அதோடைய ஒரு முதல் பொய் வழக்கு தான். இன்ஃபேக்ட் ஜூலை மாதம் 13, 15, 19 வரிசையா ஒரு 3 FIR, ஒரே வாரத்துல 3 FIR போடுறாங்க நம்ம மேல. அப்போ அதுல அந்த 13ஆம் தேதி ஒரு FIR என்னன்னா, நாம வந்து இந்த ஏரிகள்லாம் ஆய்வு பண்ணி போய் இந்த மாதிரி குளம் குட்டைகள் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, எங்க குப்பை செய்யறது, எங்க சாக்கடை உள்ள வருது, எது இன்லெட்டு அவுட்லெட்டு, இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இந்த மாதிரி பல ஏரிகளை சீரமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு வரோம். அப்போ இந்த தன்னார்வலர்கள் சேர்ந்து ஒரு 11 பேர் போய் ஆய்வுக்கு போய் அங்க போய் இறங்குறாங்க. இறங்கின உடனே அரெஸ்ட், நேர டீடைன் பண்றேன்னு சொல்லிட்டு நேர தரமணியில போய் ஹேமா மஹால்ல கொண்டு போய் வச்சிடறாங்க. அப்ப ஹேமா மஹால்ல கொண்டு போய் வச்ச உடனே இந்த தகவல் எனக்கு வருது, நமக்கு வருது. நம்மெல்லாம் போய் ஹேமா மஹால்ல போய் பாக்குறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கேட்கிறேன். அவரு தேவராஜ் அப்ப சொல்றாரு, இல்ல மேலதிகாரி சொன்னாங்க. இதேதான் வரிசையா அவங்களுக்கு வந்து சொல்றாங்களே தவிர என்ன காரணம், எதுக்காக டீடைன் பண்ணியிருக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஏரியா போய் பார்வையிடுவது ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்க போய் பண்றோம்னா நம்மளுடைய உரிமை, அரசியல் சாசனத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. அப்ப எதுக்காக இது மாதிரி பண்றாங்க அப்படின்னும் போது காரணமே சொல்லலை. இந்த மாதிரி ஒரு இல்லீகல் டீடைன்மெண்ட் இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்பவே பேசினோம். அதற்கு பிறகு என்ன பண்ணோம்னா, மனித உரிமை ஆணையத்துல ஒரு புகாரும் கொடுத்துருந்தோம். அந்த மனித உரிமை ஆணையத்துல கொடுத்த புகார் என்ன ஆகுது அப்படின்னா, 2021 ஒரு விசாரணை அதிகாரி அதற்கு போடப்பட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப கூப்பிடும் போது நம்ம ரொம்ப விரிவாக, ஏன்னா நான் இந்த புகாரை கொடுக்கும் பொழுது 15ஆம் தேதியும் 19ஆம் தேதி போட்ட FIRலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா 17ஆம் தேதி நம்ம இந்த புகார் கொடுக்குறோம், ஜூலை 17ஆம் தேதி. 15ஆம் தேதி போட்ட FIR நமக்கு பின் நாட்கள்ல தான் தெரியுது. அது 15ஆம் தேதி என்ன FIR போட்டாங்கன்னா, ஒரு செம்மஞ்சேரி காவல் நிலையத்துல நீர்நிலையில கட்டிட்டான்னு நான் வந்து பொய் சொல்லிட்டேன், ரூமர் பரப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு FIR போட்டிருந்தாங்க. இப்போ IITயே ஆமாம் இது நீர்நிலையில தான் கட்டப்படுதுன்னு சொல்லி நம்ம நீதிமன்றத்தில் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஸ்டே வாங்கியிருக்கிறோம், அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. 19 போட்ட FIR இன்னும் வேடிக்கையான ஒரு FIR. ஒரு நோ யோர் ரைட்ஸ்ன்னு நம்ம ஒரு மீட்டிங் நடத்துகிறோம்.
அந்த ஹால் மண்டப ஓனரை போயிட்டு அதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹால் ஓனரை மிரட்டி ஒரு லெட்டரே கொடுத்துறாரு இன்ஸ்பெக்டர், பெரவலூர் இன்ஸ்பெக்டர். அப்புறம் என்ன பண்றாரு, அந்த ஈவெண்ட்டை நம்ம நடத்தல அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு. எப்படி அவரே நடத்த விடாம பண்ணிட்டு நம்ம நடத்தல, ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் அது, நோ யுவர் ரைட்ஸ்ன்னு. ஸோ அது நடத்தலன்னு ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு. இந்த மாதிரி ரொம்ப வேடிக்கையா எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க. இதெல்லாம் அப்புறம் ஹைகோர்ட் வந்து ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் போலீஸ் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களான்னு சொல்லி திட்டியே குவாஷ் பண்ணதெல்லாம் நீதிமன்ற ரெக்கார்ட்ல இருக்கு. இன்னைக்கு இந்த வழக்குகள்லாம் நம்ம வந்து நீதிமன்றத்தில் போய் குவாஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜூலை 13 போடுற எஃப்ஐஆர் என்னன்னா, இந்த கல்லுக்குட்டை ஏரி ஆய்வு பண்ணதுக்காக இந்த மாதிரி ஏமா மஹாலில் டீடைன் பண்ணிட்டு ஈவினிங் வரைக்கும் வச்சுட்டு ஸ்டேஷன் பெயிலில் விட்டு, அப்போ கூட கேட்குறேன் நான், ஏன் சார் என்ன சார் என்ன எஃப்ஐஆர், நீங்கள் ஸ்டேஷன் பெயிலில் விட்றேன்றீங்க, எஃப்ஐஆர் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் முடிவு பண்ணலாம் சார்ன்றாரு இன்ஸ்பெக்டர். எஃப்ஐஆர் இன்னும் மேலதிகாரிகளும் சரி நான் முடிவு பண்ணுவாங்க, நாங்கள் பெயிலை ஃபர்ஸ்ட் கொடுத்துடுறோம் ஸ்டேஷன் பெயில, அப்புறம் தான் நாங்கள் எஃப்ஐஆரையே முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் வந்து அதுக்கு பிறகு அவங்க அடுத்த நாள் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்புறம் அந்த எஃப்ஐஆர்ல வந்தது பார்த்தா, யாரோ ஒருத்தர் அந்த லோக்கல் ரெசிடென்ட் மதியழகன் ஒருத்தர் வந்து நம்மளுடைய தன்னார்வலர் கிட்ட வந்து பேசினதாகவும், நம்ம தன்னார்வலர் ஹாரி சுல்தான் வந்து போடான்னு அவரை தள்ளி விட்டதாகவும் இப்படி ஒரு வழக்கு. அது ரொம்ப வேடிக்கையான வழக்கு. ஏன்னா இவங்க போய் இறங்கும் போதுலேருந்தே போலீஸ் இருக்கிறாங்க. இவங்க போய் ஆய்வு பண்றதுக்கு நுழையும் போதுலேருந்து போலீஸ் இருக்கிறாங்க. போலீஸ் நம்ம ஆரம்பிச்ச உடனேயே டீடைன் பண்ணிட்டாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒரு புகாரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போட்டு, இதுல என்ன வேடிக்கைன்னா, பெரிய பெரிய கொலை வழக்கு, பயங்கரமான வழக்குல கூட இந்த அரசு வந்து சார்ஜ் ஷீட்லாம் குற்றப்பத்திரிகையெல்லாம் போடவே மாட்டாங்க, ரொம்ப டிலே பண்ணுவாங்க, நீங்க பார்த்துப்பீங்க. ஆனா இந்த வழக்குல 1 மாசம் 2 மாசத்துல சார்ஜ் ஷீட்லாம் போடுறாங்க. என்னடா இவ்வளோ வேகமா இருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு ட்ரையலுக்குலாம் வருது, அப்புறமா நம்ம போய் நீதிமன்றத்தில் குவாஷ் பண்ணிட்டோம். ஸோ இதன் மீது நான் என்ன பண்ணேன்னா, ஜூலை 17 மனித உரிமை ஆணையத்திலையும் ஒரு புகார் கொடுத்துட்டோம். அது வந்து 2021 முதல் முறையா கூப்பிடுறாங்க. அந்த கோவிட் டைம் முடிஞ்சு அந்த அக்டோபர் 2021 டைம்ல நம்மளை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. ஒரு விசாரணை அதிகாரி போட்டிருந்தாங்க. அப்ப அவரு விசாரிக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி 13, 15, 19 எப்படி வரிசை எஃப்ஐஆர் ஃபைல் ஆச்சு, என்ன மாதிரி எல்லாம் வந்து இவங்க வந்து மனித உரிமை மீறல் பண்ணியிருக்கிறாங்க, இதன் மூலமாக எப்படி நம்ம வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாங்க, எப்படி அலைய வச்சாங்க, எப்படி வெவ்வேறு ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சொல்றோம். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவரு ஒரு டீட்டெயிலா ஒரு விசாரணை ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாரு. ஆமாம், இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகுதான் இந்த ட்ரையல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ட்ரையல் நடக்குது. ஸோ அந்த ட்ரையல்லையும் போய் இங்க தரமணி ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், அவங்க சப் இன்ஸ்பெக்டர் போட்ட வழக்கே, இன்ஃபேக்ட் இந்த வழக்கே எவ்வளவு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுக்கு பல ப்ரூஃப் வந்து இருக்கு. உதாரணத்துக்கு அவங்க டீடைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா 8:10 காலுக்கு டீடைன் பண்ணதுக்கான போட்டோஸ், டைம் ஸ்டாம்போட எல்லாமே வச்சிருக்கிறோம். ஆனா 8:30 புகார் கொடுத்ததா ஸ்டேஷன்ல புகார் கொடுத்ததா இருக்கு. அப்போ 8:30 புகார் கொடுத்து அதுக்கு பிறகுதான் கைது பண்ண மாதிரி டீடைன் பண்ண மாதிரிலாம் ஒரு பக்கம் இவங்க வச்சு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் 8:10 என்ன வேணா டீடைன் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அப்ப இது எல்லாமே ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். அப்ப நம்ம ட்ரையல்ல வந்து இந்த இங்க மனித உரிமை ஆணையத்துல இந்த ட்ரையல் நடத்தி, இந்த ட்ரையல்ல இந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு, தற்பொழுது இப்போ கொஞ்சம் மாசம் முன்னாடி தான் இந்த ட்ரையல் முடிஞ்சது. ஸோ ஒவ்வொரு மாதமும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ஸ்பெக்டர் தேவராஜோ, அப்போ எஸ்ஐயா இருந்த கவிதா அவர்களோ, அவங்க வந்து அன்னைக்கு வந்து அவங்களுடைய சீனியர் ஏகே விஸ்வநாதனோ, இல்லை அவருக்கு டிசியா இருந்த அப்போ யார் பகலவனோ யாரோ இருந்தாருன்னு நினைக்கிறேன், பகலவன் இருந்தாரு. ஸோ யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இன்னைக்கு கூண்டியேறி நிற்கும் போது அவங்களாம் வந்தாங்க உங்களை காப்பாற்ற. இல்லை ஏதோ ஒரு அரசியல்வாதி சொல்றாங்க, இல்லை அரசியல்வாதியோட அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மாட்டுக்கு போட்டு போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு யார் வராங்க உங்க பின்னாடி உங்களை காப்பாற்றுவதற்கு? நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னா, காவல்துறையில 2 விதமான ஆட்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நேரத்துல நான் இன்னொரு இன்ஸ்பெக்டரையும் சொல்லணும். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட நம்ம மேல இது மாதிரி 13, 14 புகார்கள் கொடுக்குறாங்க, அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுது. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு எஃப்ஐஆர் கூட நம்ம மேல போடல. அவர் வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் இன்னும் முகாந்திரமே இல்லையா, நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி அவர் எதுவுமே போடல. இன்ஃபேக்ட் அந்த 13 புகாருக்கும் நம்மளை கூப்பிட்டு நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பிளனேஷன் வாங்கிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பெக்டர்ஸையும் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த பல வருட போராட்டங்கள்ல.
இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தேவராஜ் மாதிரி இவங்க மாதிரி ஏதோ அழுத்தம் கொடுத்த இஷ்டத்துக்கு வழக்கை போட்டுட்டு அரசியல் சாசனத்தை பத்தி எதுவும் தெரியாம, சட்டத்தை பத்தி எதுவும் தெரியாம, நான் என்ன வேணா சட்டவிரோத வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிற காவல்துறைக்கு தகுதி இல்லாத ஆட்களும் இந்த காவல்துறையில இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கு அந்த கடைசியில கூண்டியேறி நின்று இப்போ தேவராஜ் கவிதா அவர்கள் செய்தது மனித உரிமை மீறல் தான் அப்படிங்கிறது தீர்ப்பாயிருக்கு. நாம கேட்டதே என்னன்னா, இந்த புகார்ல ஆளுக்கு ₹1 காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லி இந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆளுக்கு ₹1, அதாவது மொத்தம் 11 தன்னார்வலர்கள்னா தேவராஜ் அவர்கள் ஆளுக்கு ₹1 கொடுக்கணும், மொத்தம் ₹11. அதே மாதிரி கவிதா அவர்கள் ஆளுக்கு ₹1 கொடுக்கணும், இன்னொரு ₹11. மொத்தம் ₹22 தமிழ்நாடு அரசு அறப்போர் இயக்கத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பாயிருக்கு. சோ இந்த ₹22 தமிழ்நாடு அரசு அறப்போர் இயக்கத்திற்கு கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு அதில் ₹11, அந்த ₹22 ₹11 தேவராஜுடைய சம்பளத்தில் இருந்தும், இன்னொரு ₹11 கவிதா அவர்களிடம் இருந்தும் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இதை பார்த்துட்டு சில பேர் சொல்லிருந்தீங்க, ஏன் ₹1 கேட்டீங்க, 1 லட்சம் கேட்டிருக்கலாமே, 10 லட்சம் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பணம் என்பது நமக்கு முக்கியம் கிடையாது. இதில் இவர்கள் தப்பு செய்தார்கள் அப்படிங்கிறது அவர்கள் உணர வேண்டும், வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நம்ம மாட்டுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், இல்லை அவன் மாதிரி செய்ய முடியாது, நீங்க செய்யக்கூடாது, எங்களுடைய வரிப்பணத்துல தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க, உங்களுடைய மேலதிகாரி இஷ்டத்துக்கு பொய் வழக்கு போட சொன்னாலாம் நீங்க போடக்கூடாது, நீங்க ஆக்ட் பண்ண வேண்டியது அரசியல் சாசனத்தை வைத்து, நீங்கள் ஆக்ட் பண்ண வேண்டியது சட்டப்படி. அப்போ சட்டத்தை மீறும் பொழுது கேள்வி கேட்கக்கூடிய உரிமை பொதுமக்களுக்கு இருக்கிறது, உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய உரிமை பொதுமக்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து உங்கள் மீதான இந்த அபராத தொகையை இன்னைக்கு இந்த ₹1 அப்படிங்கிறது 1 லட்சம் 1 கோடியை விட பவர்ஃபுல் ஆனதாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இந்த ₹1 நாளைக்கு டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்கல்ல, ₹1 தேவராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க, ₹1 பெனால்டி போட்ட தேவராஜ், ₹1 தேவராஜ் தான் அவரை கூப்பிடுவாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா. அப்போ அந்த மாதிரி அந்த ₹1 பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான தீர்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் ஒரு பக்கம் பல நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஊழலை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சரி நம்ம அதை நோக்கியே போவோம். இந்த மாதிரி போடுற கேசஸ் எல்லாம் போடுறாங்க, நம்ம போய் நீதிமன்றத்தில் போய் குவாஷ் பண்றோம், பொய் வழக்குகள் போடுறாங்க, விட்டுட்டு போயிடலாம் கூட சம்டைம் நினைப்போம். பட் ஒரு சில நேரங்கள்ல சரி நம்ம இதை ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி காவல்துறையினர் தொடர்ந்து பொய் வழக்குகள் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேலைகளையே முடக்கக்கூடிய வேலைகளாக மாறிவிடுது. இது பின்னாடி இந்த கேஸை குவாஷ் பண்றதுக்கு பின்னாடி, இந்த கேஸ் பின்னாடி நம்ம ட்ரையல் அது இதுன்னு ஓட வேண்டியதா இருக்கு. அப்ப இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது ஏன்னா இது அறப்போர் இயக்கத்துக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மக்கள் மீது, சமூக ஆர்வலர்கள் மீது, சமூகத்துல இருக்கக்கூடிய இயங்கக்கூடியவர்கள் மீது பலவிதமான பொய் வழக்குகள் எல்லாம் போடப்படுகிறது இல்லையா? அப்ப அந்த பொய் வழக்குகள் போடப்படக்கூடாது, சட்டப்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இந்த விஷயத்த பாக்குறோம். இன்னைக்கு இந்த வழக்குகள்லாம் சார்ஜ் ஷீட்டே போட்டா கூட நம்ம நீதிமன்றம் போய் ஒரு பக்கம் குவாஷ் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது நம்ம இன்னைக்கு அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் ஆகி, அதற்கு பிறகு இன்னைக்கு குற்றப்பத்திரிகை தயாராகி, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நம்ம நீதிமன்றத்தில் போய் கண்டெம்ட் போட்டிருக்கிறோம். ஒரு பக்கம் டிஎம்கே கவர்மெண்ட்ல அந்த செம்மஞ்சேரி ஏரிக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் இது பண்றதுக்கு அவ்வளோ பேசினாங்க முன்னாடி. இனி பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம எனிவே ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறோம், இனி வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஏரியில இயங்க முடியல. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது குற்றப்பத்திரிகை தயாராக இருந்தும் கூட இன்று வரை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ கண்டெம்ட் போட்டிருக்கிறோம். இப்போ அடுத்தது கண்டெம்ட் மேல கண்டெம்ட் போடணும். அப்படித்தான் நம்ம குற்றப்பத்திரிகையை இன்னைக்கு தாக்கல் செய்ய வைக்க முடியும் இருக்கு. அப்போ தொடர் சட்ட போராட்டங்கள் மீது 2019 நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம 2025 ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி தொடர் போராட்டங்கள் மூலமாகத்தான் இது போன்ற விஷயங்களை நாம் செய்ய முடியும். அதனால பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய சமூக வேலைகள்ல நாம உண்மையோடும் நேர்மையோடும் இயங்கினால் நமக்கான பாதை, நமக்கான வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு இது மேலும் ஒரு உதாரணம். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் என்ன ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் வச்சிருக்கிறோம். நம்ம மீது போடப்பட்ட வழக்குகள் எந்த வழக்கா இருந்தாலும் நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா பொய் வழக்குகளாக மட்டும்தான் இருக்க முடியும், ஒரு உண்மையான வழக்காக இருக்க முடியாது நீங்க உண்மையோடும் நேர்மையோடும் செய்யும் பொழுதும். அதனால இந்த தீர்ப்பு இயங்கக்கூடிய தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், சமூகத்துல பிரச்சனைகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இது ஒரு முக்கியமான தீர்ப்பாக நாங்கள் பார்க்கிறோம்.
இந்த ₹1 அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அபராத தொகையாக பார்க்கிறோம். தொடர்ந்து பயணிப்போம். அறப்போர் தொடரும்.